நம்முடைய ஜெபம் தான் நம்மளை மாற்றத்துக்கு முக்கிய காரணமாக இருக்குது. ஓகே, நல்லா பாருங்க ஒரு காரியத்தை. இயேசு இங்கே ஜெபிக்கும் பொழுது அவர் மறுரூபமாய் மாற்றப்படுகிறாராம். வேறொரு சாயலாக வெண்மையாக மாறுகிறார், பிரகாசமாய் மாறுகிறார். தீமோத்தேயுவிலே திரும்ப எழுதப்பட்டிருக்குது, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவன். அந்த ஒளியை இயேசுக்குள்ள பார்க்கும் பொழுது யாரோட சாயலாக மாறுகிறார்? பிதாவின் சாயலாக மாறுகிறார். இன்னைக்கு நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்னா, ஆண்டவரே இவர்கள் மாறணும், அவர்கள் மாறணும், இந்த சூழ்நிலை மாறணும். நான் சொல்றேன், நீங்க ஜெபிக்கும் பொழுது எது மாறுதோ இல்லையோ நீங்க போத மாறுவீங்க. என்னவா மாறுவீங்கன்னா இயேசுவின் சாயலாக மாறுவீங்க. You will be changed into the likeness of God. அப்ப பாருங்க, கொலோசியர் 1:15 எழுதப்பட்டிருக்குது, இயேசு காண முடியாத பிதாவின் சாயலாக இருக்கிறார். He is the image of the invisible God. அப்படியானால் இயேசு அன்னைக்கு எப்படி மாற்றப்பட்டிருக்காருன்னா பிதாவின் சாயலாக மாற்றப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோள் தெரியுமா? நம்ம இயேசுவின் சாயலாக மாற வேண்டும். அங்கே அன்னைக்கு ஃபிசிக்கலாக சில காரியம் நடந்துச்சு. எப்படின்னா வெண்மையாக மாறுகிறார், பிரகாசமாக மாறுகிறார். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோட ஆவி, உள்ளுக்கு இருக்கிற இந்த ஆவி ஸ்பிரிச்சுவலாக மாறணும். It must become in the spirit of Jesus. நீங்க பாருங்க, நம்ம ஜெபிக்க கூப்பிடும் பொழுது நம்ம நிறைய காரணங்கள் சொல்றோம். ஆனா ஜெபம் என்பது that is the lifestyle of Jesus. ஜெபிக்க கூப்பிடும் பொழுது நம்ம என்ன பண்றோம்? ஐயோ கஷ்டம், பஸ் முடியாது, டைம் பத்தல. But we are called as Christians. கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். ஆனா ஜெபம் என்றாலே அதுதான் இயேசுவோட லைஃப் ஸ்டைல். அப்ப ஜெபம் பாருங்க, இந்த ஜெபம் மூலியமா தான் ஆண்டவர் முதலாவது பரிசுத்த ஆவி மூலமா மாற்ற முடியும். Whenever you start to pray, the Spirit of God will begin to react accordingly. ஜெபம் எங்க ஆரம்பிக்கப்படுதோ அங்க ஆவியானவர் கிரியைகளை தொடங்கிடுவார். பாருங்க, நம்ம ஒரு காத்து புரிஞ்சுக்கணும். இத்தோப்பியாக்கிற மனுஷன் என்ன பண்றான்? அவன் ஒரு வேதத்தை வாசிக்கிட்டே போறான். அதை பார்த்த உடனே பிலிப் இப்படி கேட்குறான், நீங்கள் இன்னமும் ஒன்று வாசிக்கிறீங்க, உங்களுக்கு அது புரியுதான்னு கேட்குறான். உங்களுக்கு அது எனக்கு புரியல, யாராவது விளக்கப்படுத்தினா எனக்கு தெளிவாக புரியும் அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே நான் கூட உள்ளுக்கு வந்துட்டு சொல்லிக் கொடுக்குறேன். ஆமாவடியா, இதுதான் பரிசுத்த ஆவியோட ரூல். When someone is busy about God, someone is thinking about God, someone has thoughts about God, ஆண்டவரை குறித்து ஒரு யோசனை, அவரை குறித்து ஒரு கேள்வி வரும்பொழுது உடனே பரிசுத்த ஆவி இடத்துக்கு வந்துடுவார். உங்களோட அந்த ரதத்தில் ஏறிடுவார், உங்களோட அந்த கேரட்டுக்குள்ளே ஏறிடுவார். நீங்கள் போகிற அந்த வாகனத்துக்கு உங்கள் லைஃப்பில் ஏறிடுவார். ஏறிட்டு நீங்கள் என்ன இயேசுவை பற்றி கேள்வி கேட்டாலும் அதுக்கு ஏற்ற பதிலை அவர் கொடுப்பார். The problem is we don't have time for God. நம்மளுக்கு இன்னைக்கு ஆண்டவருக்கு நேரம் இல்லை. நேரம் இருந்துச்சுன்னா பாருங்க, அவர் ஆவலோட பரிசுத்தாவே அவர் இருக்கிற இடத்துல இருக்கிற ஆவியானவர் இல்லை, உலாவை கொண்டு இருக்கிறதாக இருக்கிறார். The nature of the Holy Spirit, he has been moving here and there, roaming all around. அங்கேயும் இங்கேயும் சுற்றி தெரிந்து கொண்டு அப்படியே உலாவை கொண்டு இருப்பார். ஏன் உலாவிய கொண்டிருக்காருன்னா, எவனாவது ஒரு மனுஷன் கர்த்தரை தேடுகிறானா, எவனாவது ஒரு மனுஷன் ஆண்டவருடைய முகத்தை பார்க்கணும் ஆசைப்படுறானா, இதைத்தான் அவர் தேடுகிறார். அப்படிப்பட்ட ஆட்கள் யாராவது இருந்தாங்களா? பிலிப்பு எப்படி அந்த ரதத்துக்குள்ள ஏறி உட்கார்ந்து அதே போல ஆவியான உங்கள் வாழ்க்கைக்குள்ள வந்துடுவார். Without a thirst, without a hunger, God will never feed you. உங்களுக்கு பசி தாகம் இல்லாட்டினா எப்படி ஆண்டவர் பரிசுத்த ஆவியை கொடுப்பாரு? If your thirst and hunger is upon the things of this world, உலகத்தோட காரியத்து மேல தான் உங்களுக்கு பசித்தாக இருந்துச்சுன்னா கர்த்தர் ஆவியானவர் எப்படி அவருடைய காரியத்தை உங்களுக்கு கொடுப்பாரு? கொடுக்க மாட்டார். அப்ப நீங்க எப்ப ஜெபிக்க இறங்குறீங்களோ உடனே ஆவியானவர் அங்க சமீபமாய் வந்துருவார். என்ன எழுதப்படுது? எங்க 2-3 பேர் என் நாமத்துல கூடி வராங்களோ, இல்லை என் நாமத்தை என்னத்தை கேட்டாலும் என் பிதாவாகிய தேவன் கொடுப்பார். இதில் எப்படி இந்த காரியம் ஆரம்பிக்குது? How is it possible? That's the work of the Holy Spirit. கொஞ்சம் நீங்கள் அவரை யோசித்தாலே போதும், கொஞ்சம் அவர் நினைவு வந்தாலே போதும், அதை யூஸ் பண்ணி உங்களுக்குள்ளே வந்துடுவார். பட் த ப்ராப்ளம் இஸ் த டெவில் ஹேஸ் டிஸ்ட்ராக்டட் அஸ். பிசாசு என்ன பண்ண நல்லா டிஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுட்டான். யூ ஆர் டூ பிஸி வித் த திங்ஸ் ஆஃப் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையின் காரியத்தை ரொம்ப பிஸியாக இருக்கிறீங்க. அது மாத்திரமில்ல, சிலது ஊழியம் கூட உங்கள் டைம் எடுத்துருது. ஊழியம் செஞ்சுட்டா நீங்கள் பலது போயிட முடியுமா? முடியாது. ஊழியம் ஓடி அது எதுன்னு செஞ்சு, ஆனால் நீங்கள் பார்த்தா யூ டோன்ட் ஹேவ் டைம் ஃபார் காட். At one point of your life, you will find yourself serving the devil in the name of ministry. ஒரு டைம், ஒரு காலகட்டம் வரும் பொழுது நீங்கள் உங்களை எங்கே பார்ப்பீங்க? ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சு நினைப்பீங்க, பிசாசுக்கு ஊழியம் செஞ்சுட்டு இருப்பீங்க. முதல்ல கர்த்தரை மகிமைப்படுத்தணுன்ட்டு ஓடுறீங்க. ஆண்டவர் தான் நான் மகிமைப்படுத்தணும், கர்த்தர் நாம தான் உயர்த்த சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருக்கிறீங்க. ஆனால் அந்த ஊழிய பாதையில் போகும்போது உங்களுக்கு வர்ற பேர், புகழ்ச்சி,
பாராட்டெல்லாம் கேட்கும் பொழுது நீங்கள் எப்படி தெரியுமா, நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த உங்களை மகிமைப்படுத்துகிற ஒரு குறிக்கோளுக்குள்ளே வந்துட்டீங்க. இப்போ சாத்தான் வந்து நீ என்ன தான் வணங்கலை, நீ ஒன்றை வணங்கினாலே போதும், நீ ஒன்றை தொழுது கொண்டாலே போதும், அதுவும் ஒரு வே ஆஃப் டிஸ்ட்ராக்டிங் யூ தான். இப்படி தான் நான் சொல்கிறேன், டோன்ட் லெட் தி மினிஸ்ட்ரி டு ஈட் யுவர் டைம் தட் பிலாங்ஸ் டு காட். ரொம்ப தெளிவாக இருக்க இந்த காரியத்தில் ஏதாவது ஒரு வகையில் திசை மாற்றி உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உறவை அப்படியே எடுத்துகிட்டு போக அவன் முயற்சி எடுக்கிறான். அப்போ நீங்கள் எவ்வளோக்கு ஜெபிக்கிறீங்களோ அவளுக்கு இயேசு உங்களுக்குள்ளே வருகிறார், உங்கள் மாம்சம் வெளியாகுது. ஜெபம் இல்லாத என்ன பண்ணுவான்னா மாம்சத்தை உள்ளே வச்சுட்டு இயேசுவை வெளியே அனுப்பிடுவான். மாம்சம் சொல்லும் படுத்து தூங்கு ஓய்வேடு, உன் நிலைமை ஆண்டவருக்கு தெரியும், அது நிறைய காரணங்களை சொல்லி மாம்சம் ஆளுகை செய்யும். உங்கள் இயேசு பரிசுத்த போய் வெளியே நின்று சான்ஸ் கொடுக்க மாட்டியா, நான் உள்ளே வர முடியாதான்னு கேட்பார். ஆனால் ஜெபிக்கிறவன் எப்படி இருப்பான், டயர்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, I will pray. See, the most powerful prayer comes when you pray during your tiredness. உங்கள் பலவீன நேரத்தில் சோர்வான நேரத்தில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அப்போ ஏறெடுக்கிற ஜெபம் வல்லமையானது. நீங்கள் உங்களோட ஃப்ளஷுக்கு விரோதமாக நீங்கள் திரும்பி ஆகணும். உங்களுடைய எதிரி வந்து வெளியே இல்லை, உங்கள் எதிரி நீங்கள் தான். உங்களுக்கு அந்த மாம்சத்தை ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். will be able to win everything. அப்போ நீங்கள் ஜெபிக்க உங்களுக்குள்ள ஆவியானவர் வெளிப்பட ஆரம்பிப்பார். உங்களோட நடத்தை, நீங்கள் பேசுறது, உங்கள் செயல் எல்லாமே பரிசுத்த ஆவியை வெளிப்படுத்தும். இன்றைக்கி பாருங்கள், சில ஊழியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, யாரோ ஒரு ஊழியக்காரங்க அவங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்துருப்பாங்க, ஜெபிச்சிருப்பாங்க. அந்த ஊழியக்காரன் யாரோ ஒருத்தரை பார்த்து காப்பி பண்ணியிருப்பார், அந்த ஸ்டைல் எல்லாமே அதே ஸ்டைலை அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்? உள்ளுக்கு கிரியை செய்கிறது பரிசுத்த ஆவி இல்லை, வரங்கள் செயல்படுது. ஆனால் மனுஷன் ஆவியோட வரங்கள் செயல்படுது. The power of influence. பட் நீங்கள் இயேசு கூட நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் பேசுகிற விதம், நீங்கள் நடக்கிற விதம், நீங்கள் சில காரியம் எடுக்க தீர்மானம் எடுக்கிற விதம் எல்லாமே இயேசுவின் சாயலாக மாறும். It will be like how Jesus will be doing on this earth. நம்ம எவ்வளோக்கு ஜெபிக்கிறோமோ நம்மளுக்கு அவ்வளோக்கு இயேசுடைய எல்லா குணதிசயங்களும் உள்ளுக்கு இருக்கும். ஆனால் நம்ம ஜெபிக்காமல் வெளியே போனோமா நம்மளுக்கு அப்படியே எரிச்சலாக இருக்கும், கோபம் உண்டாகும், நம்ம ஆவி எல்லாத்துக்குள்ளேயும் ஒத்து போகாது. ஆனால் ஜெபிச்சுட்டு நீங்கள் வெளியே போய் பாருங்களேன், அந்த நாள் ரொம்ப ஃபேவரபுளாக ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருக்கும். ஒரு பட்டணத்துக்கு அங்கே மதில் இல்லாட்டினா எவன் வேணாலும் உள்ளுக்கு பூந்து அட்டாக் பண்ணலாம் அந்த பட்டணத்தை. அப்படின்னா அங்கே ஒரு பாதுகாப்பு இல்லை, அங்கே ஒரு செவரு இல்லை, யாரும் பூந்து எதை வேணாலும் எடுத்துட்டு போகலாம். அப்ப ஒரு மனுஷனுக்கு அவன் ஆவி மேல ஒரு கண்ட்ரோல் இல்லைன்னா அவன் இப்படிப்பட்ட மனுஷன் தான் இருப்பான். பிசாசை ஈஸியா உள்ளுக்கு நுழைந்து அட்டாக் பண்ண முடியும். See, before we are saved, நம்ம ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்பாக நம்ம எல்லாத்துக்கும் நம்ம ஆவி மேல ஒரு கட்டுப்பாடு கிடையாது. We were so wild. நம்ம ஒரு வைல்டான லைஃப் வாழ்ந்திருக்கிறோம், கட்டுப்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்திருக்கிறோம், இறக்கெல்லாம இருந்திருப்போம். ஆனா கிறிஸ்து இயேசு உள்ளுக்கு வரும் பொழுது நம்ம எல்லாத்திலையுமே கண்ட்ரோல் ஆயிரும். ஆனா அப்ப நம்ம ஜெபத்தை விடும் பொழுது we again become out of control. அப்ப நீங்க எப்பப்பெல்லாம் நீங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோலா மாறுறீங்களோ அப்பப்பெல்லாம் பிசாசுக்கு ஈஸியா இடத்த கொடுப்பீங்க, உள்ளுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையை நாசப்படுத்துறதுக்காக. அதான் நான் சொல்றேன், நீங்க ஜெபிக்கலன்னா நீங்க எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்க முடியாது. ஜெபிக்காம பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட முடியாது. ஆனா ஆவியில எப்படி நிரப்பப்பட்டிருக்கான்? ஜெபத்தினால. when you are a prayerful person, your life will be transformed. அநேக இந்த இடத்துல ஜெபத்தை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டீங்க. வாரத்துக்கு ஒரு வாட்டி ஜெபிக்கிறா ஆகிட்டீங்க. ஒரு நாளைக்கு 3 வேளை ஜெபிச்ச நீங்கள் இப்போ வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் ஜெபிக்கிறீங்க, அதுவும் சர்ச்சில்ன்றீங்க. சில பேர் நான் டெய்லி ஜெபிக்கிறேன் பாஸ்டர். எப்படி ஜெபிக்கிறீங்க? காலைல ஒரு 5 நிமிஷம் கண்ணு மூடுவேன், நன்றி 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 5 வாட்டி சொல்ல முடிச்சு. சில பேர் சரி நீங்கள் எப்படி ஜெபிக்க கேட்டால் கண்ணை மூடி நான் இயேசுவை நினைச்சு இயேசுவே அவ்வளோதான் முடிச்சு. ஆமீன். நான் சொல்கிறேன், மறுபடியும் ஜெபத்துக்குள்ளே வாங்க. எத்தனையோ மலைகள் முன்னுக்கு இருக்குது, எத்தனையோ செவர்கள் முன்னுக்கு இருக்குது, எல்லாம் தடுக்குது உங்களை முன்னுக்கு போகக்கூடாது பண்ணி. அதை இடிக்கணும், அது விலகணும்னா நீங்கள் முதலாவது ஜெபிக்கணும். ஜெபம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்தால் அது பாவமான வாழ்க்கை. இஃப் யூ ஆர் லிவிங் அ லைஃப் வித்அவுட் ப்ரேயர், மேபி உங்களோட சுச்சுவேஷன், உங்கள் நிலைமை, உங்களுக்கு ஜெபிச்சு என்ன கிடைக்கிது, ஜெபிச்சா என்ன மாறப்போகுது அப்படின்னு நிலைமை பிரபுறேன். நடக்குதோ இல்லையோ ஜெபிக்கணும், தேவன்ட்டு பேசியே ஆகணும், உறவாடே கொள்ளணும். we need to have a relationship with him. It is a must. உங்களுக்கு எது நடக்குதோ நடக்கலையோ, எது வருது வரலையோ பிரச்சனையே இல்லை, ஜெபத்தை விட்டுறவே கூடாது. ஹல்லேலூயா.